வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான கார சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்போதும் வீட்டில் கார சட்னி செய்வோம். அந்த கார சட்னியை நான் இன்றைக்கி சொன்னது போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது போல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி தோசை கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக செவந்து வரணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டு வரணும். நல்லா ஈவனாக நமக்கு ஒத்தாப்பில் வறுபட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் அடுப்பு தீயை குறைச்சி வச்சு வறுத்திங்கன்னா நல்லா வறுபட்டு வரும். இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா நிறம் மாதிரி பொன்னிறமாக வறுபட்டு வந்திருக்கு. இதில் ஒரு 8 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் மிளகாய் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு 8 சேர்த்துருக்கேன். இப்போ மிளகாயும் லைட்டாக செவந்து வரட்டும். இப்போ மிளகாவும் பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா இப்போ 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 தக்காளி பழம் நல்லா மீடியம் சைஸில் உள்ள 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் தக்காளி பழம் நல்லா வதக்கிட்டு அரைக்கும் போது தான் பார்த்திங்கன்னா சட்னிக்கு இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இந்த ஜீரகம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசியாக தான் சேர்த்துக்கணும். நம்ம முன்னாடியே சேர்த்தோம் அப்படின்னாக்கா அது நல்லா வறுபட்டு டேஸ்ட்டு மாறிடும். கடைசியாக சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டும் சரி மணமும் சரி நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஒரு 2 செகண்ட் மட்டும் வதக்கி விட்டோம்னா போதும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதை ஆற வச்சு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்குங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துப்போம். சட்னிக்கு பார்த்திங்கன்னா தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம், அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ பாருங்கள் சட்னி நல்லா திக்காக நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் கழுவி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ சட்னி நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க. கடைசியாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். சட்னி தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. எப்போதுமே சட்னி தாளிக்கும் போது பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரிய விட்டுட்டு சேர்த்திங்க அப்படின்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும் சட்னிக்கு. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு வரமிளகாய் கிள்ளிட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த தாளிப்பை சட்னி கூட சேர்த்து கலந்துட வேண்டியதா. அவ்வளோதான், நம்மளோட கார சட்னி பாருங்கள் ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் இந்த கார சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.